கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்வு செய்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வினையெச்சம்னா நம்ம 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். மெத்தட் 1 வந்து அதனோட ஓசை வந்து கடைசியில் ஊ அல்லது ஈல முடியும். இப்போ விரும்பிங்கிறது ஒரு வினையெச்சம், இது பீங்கிறது இருக்குது, இது இப்பு கூட்டல் ஈனு முடியும். அப்போ ஈன முடிஞ்சனால இது ஒரு வினையெச்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நடந்து இதோட கடைசி எழுத்து தூ, இது இந்து கூட்டல் ஊனு முடியும், ஊல முடிகிறனால இது ஒரு வினையெச்சமாக இருக்கும். இப்போ கொடுக்கப்பட்ட ஆப்ஷனை பாருங்கள். கேட்டு இட்டு கூட்டல் ஊல முடியுது, அப்போ இது சரி. கேட்ட இட்டு கூட்டல் இது வராது. அதே போல் கேட்டலில் இல்லு இருக்குது, இதுவும் வராது. கேட்டானில் இன்னும் இருக்குது, இதுவும் வராது. இப்போ 2வது மெத்தடை வச்சு இதை கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த கேட்டு பக்கத்தில் நம்ம ஒரு வினைச்சொல், அதாவது நட ஓடு படி இதெல்லாம் ஒரு வினைச்சொல், ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதை நம்ம பக்கத்தில் போடும்போது பொருள் தரணும். கேட்டு நட, அப்போ ஆசிரியர் சொல் கேட்டு நடன்னு சொல்லுவாங்களா, இது ஒரு சரியான பொருளை தருது, இது சரி. நடந்தான்